சமையல். இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான வெண்டைக்காய் வத்த குழம்பு தான் பண்ண போறேங்க. அதுவும் சரவண பவன் வத்த குழம்பு தான் பண்ண போறேன். நான் சமீபத்தில் கோயம்புத்தூர் போயிருந்தேங்க. அங்க வத்த குழம்பு சாப்பிட்டேன் சரவண பவன்ல. ரொம்ப அருமையா இருந்துச்சு. சரி நம்மளும் அதே டேஸ்ட்ல இன்னைக்கு பண்ணலாம், அதுவும் வெண்டைக்காய் போட்டு ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ரெடி பண்ணி இப்போ எடுத்து வச்சிருக்கேங்க. வாங்க இந்த ஸ்பெஷலான வத்த குழம்பு எப்படி செய்யறது பார்க்கலாம். கிச்சனுக்குள்ள போலாங்க. வெண்டைக்காயை நல்லா தண்ணியில் கழுவிட்டு தொடச்சிட்டு இந்த மாதிரி நறுக்கி எடுத்து வச்சுருக்கேங்க. கூடவே சின்ன வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாமே ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம இதுக்கு ஒரு பொடி ரெடி பண்ணிடுறோங்க. இந்த பொடி ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பேனில் கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன் ஃபஸ்ட்டு சேர்த்துக்கிட்டேன். கூடவே கொஞ்சம் கட்டி பெருங்காயம் சேர்த்துட்டேங்க. ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் சேர்த்துக்கிட்டேன். இது வாசம் வர்ற வரைக்கும் நல்லா ஓரளவுக்கு வறுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா பச்சரிசி 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேங்க. இந்த பச்சரிசி சேர்க்குறதால குழம்பு நல்ல திக்னஸ் கொடுக்கும். இது பாருங்கள், இப்போ அந்த பச்சரிசியோட கலரே மாறி வந்திருக்கு. இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் சீரகம், ஒரு 10-15 மிளகு இதெல்லாம் சேர்த்துட்டு வறுத்துக்கலாம். அடுப்பை குறைச்சி வச்சே கொஞ்சம் நிதானமாக வறுக்கணுங்க. அது பாருங்கள், அந்த பெருங்காயம் கூட நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. வர கொத்தமல்லி 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்குங்க. நான் போட மறந்துட்டேன். ஃபைனலாக தனியாக வறுத்து அரைக்கிறதோடு சேர்த்துட்டேங்க. நல்லா வாசம் வர்ற வரைக்கும் வறுத்துட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேங்க. நீங்கள் காரத்துக்கு மிளகாய் வேணும்னா இதில் கூடவே சேர்க்கலாம். நான் எங்களோட சரசூஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் புளிக்குழம்பு தூள் தான் போடுறேங்க. அதாவது மீன் குழம்பு தூள் சேர்க்குறேன். அதனால் வரமிளகாய் சேர்க்கல. இந்த கலவையை இப்போ இந்த அளவுக்கு கொரப்பாக அரைச்சி எடுத்தாச்சுங்க. புளி ஒரு பெரிய எலுமிச்சை அளவுக்கு ஊற வச்சுருக்கேன். இப்போ எல்லாமே ரெடியாக இருக்குங்க. இப்போ நம்ம வெண்டைக்காயை நல்லா வதக்கிக்கணும். அதுக்காக ஒரு வாணலியில் ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு வதக்கிக்கிறேங்க. இந்த வெண்டைக்காயை மீடியம் ஃப்ளேமில் போட்டு நல்லா வதக்கணுங்க. அந்த கலர் ஃபுல்லாக நல்லா சேஞ்ச் ஆகி வந்துடணும். பாருங்கள், இந்த அளவுக்கு கலர் மாறி வந்திருக்கு. இருந்தாலுமே இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கணும். இந்த வெண்டைக்காய் வதங்கிறதுல தான் இந்த குழம்போட டேஸ்ட்டே இருக்குதுங்க. பாருங்கள், இந்த மாதிரி கலர் சுத்தமாக சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் புளியை கரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு குழம்பு தாளிக்க போகிறேங்க. இப்போ அடிகனமான ஒரு பாத்திரம் வச்சுக்கிட்டேங்க. இதில் கடலெண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் விட்டுக்கிட்டேன். நல்லெண்ணெயும் கொஞ்சம் விட்டுக்கிட்டேன். இதுக்கெல்லாம் கொஞ்சம் ஆயில் ஜாஸ்தியாக விட்டால் தான் நல்லாயிருக்கும். அப்புறம் கடுகு, உளுத்தம்பருப்பு, வெந்தயம் தாளிச்சாச்சுங்க. இது கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி குண்டு மிளகாய் சேர்த்துருக்கேன். சாதா மிளகாயும் சேர்த்துக்கலாம். அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வெங்காயம், பூண்டு, தக்காளி எல்லாத்தையும் ஒன்றாவே நான் இதில் சேர்த்துறேங்க. இதுலேயே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்தாச்சுங்க. இப்போ இது நல்லா வதங்கி வரணும். நம்ம சேர்த்துருக்க தக்காளி நல்லா இந்த மாதிரி மசிஞ்சு வர்ற வரைக்கும் வதக்கிட்டு அதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க. இப்போ குழம்புக்கு தேவையான காரப்பொடி எங்களோட சரசூஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் மீன் குழம்பு தூள், இது புளிக்குழம்புக்கும் சேர்க்கலாம். காரத்துக்கு தேவையான அளவு சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க ஸ்பெஷல் பொடியும் சேர்த்தாச்சுங்க. இந்த பொடியெல்லாம் சேர்க்கும்போது அடுப்பை நல்லா குறைச்சி வச்சிடணுங்க. ஒரு 10-20 செகண்ட் பொடி சேர்த்ததுக்கப்புறம் வதக்கிட்டு இப்போ நம்ம புளி தண்ணி விட்டுக்கலாம். பொடி சேர்த்து ரொம்ப நேரம் வதக்கக்கூடாதுங்க. புளி தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்தாச்சுங்க. உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு இந்த மாதிரி நல்லா கொதி பிடிச்சி வரணுங்க. இந்த மாதிரி கொதி பிடிச்சி வந்ததுக்கப்புறமா தான் நம்ம வதக்கி வச்சுருக்க வெண்டைக்காய் இதில் சேர்க்கணுங்க. சாதாரணமாகவே நம்ம சாம்பாருக்கு, புளிக்குழம்புக்கெல்லாம் வெண்டைக்காயை வதக்கிட்டு சேர்க்கும்போது தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா வரும். இப்போ கொஞ்சம் நான் மறுபடியும் 2 ஸ்பூன் நல்லெண்ணெயும் விட்டுக்கிட்டேங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் குழம்பு திக்னஸ் பார்த்துக்குங்க, இல்லைன்னா கொஞ்சம் வெந்நீர் விட்டுக்குங்க. இப்போ நான் ஒரு மூடி போடுறேங்க. நல்லா அடுப்பை குறைச்சி வச்சுட்டேன். ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலேயே விட்டுட்டேங்க. நம்ம வெண்டைக்காயை நல்லா வதக்கி இருக்கிறதால சீக்கிரமாக வெந்துருச்சு. எல்லாமே நல்லா சேர்ந்து வெந்து இந்த மாதிரி நல்ல ஒரு கொழகொழப்போட நமக்கு நல்ல கமகம சரவண பவன் வெண்டைக்காய் வத்த குழம்பு இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ ஃபைனலாக நான் மறுபடியும் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்க்குறேன். இதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதோட ஸ்பெஷல் நாட்டு சர்க்கரை ஃபைனலாக இதில் சேர்க்கணுங்க. அந்த புளிப்பு காரத்தோடு இந்த இனிப்பு சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சுங்க. இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன். இப்போ நம்மளோட கமகமா வத்த குழம்பு ரெடிங்க. நம்ம இறக்கும்போதே ஓரளவுக்கு கெட்டிப்பட்டுரும். இறக்கி வச்சதுக்கப்புறம் பாருங்கள், ஒரு 5 நிமிஷத்துலேயே இந்த மாதிரி நல்லாவே கெட்டிப்பட்டுரும். இதில் ஒரே 1 ஸ்பூன் போட்டு சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்டாலே போதுங்க. அப்படியே இந்த வெண்டைக்காயோடு போட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போது சாப்பாடு உள்ளே போகிறதே தெரியாதுங்க.
இந்த மாதிரி வத்த குழம்பெல்லாம் செய்யும்போது ஒரு 4-5 நாள் வெளியில் வச்சுட்டு இருந்தீங்கன்னா கூட கெட்டு போகாது. ஏன்னா நம்ம நல்லா புளி உரைக்க சேர்த்துருக்கோம், எண்ணெய் ஊற்றிருக்கோம், அதனால் கெட்டு போகவே போகாதுங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சமையல்னு பார்த்துடலாங்க. இன்றைக்கி வத்த குழம்பு கூடவே ஒரு தக்காளி ரசம், முருங்கைக்கீரை பொரியல் வச்சாச்சுங்க. வத்த குழம்புன்னா அப்பளம் வடகம் இல்லாமலாங்க, கொஞ்சம் வெங்காய வடகம் பொரிச்சிட்டு அப்பளமும் பொரிச்சாச்சு. அப்புறம் நீர் பூசணிக்காய் கேரட் போட்ட தயிர் பச்சடி, கூடவே தயிர் மோர், அப்புறம் எப்பயும் போல் வடித்த சாதம் எல்லாமே ரெடியாக இருக்குங்க. நல்ல ஒரு திவ்யமான மதிய உணவுங்க. வாங்க எல்லோரும் சாப்பிடலாம். இன்னைக்கு நான் செஞ்ச இந்த வத்த குழம்பு உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. எங்கள் வீட்டில் எல்லாருமே சாப்பிட்டுட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இந்த வெண்டைக்காய் வத்த குழம்பு கண்டிப்பாக நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்பயும் போல் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ. சரசு சமையல் பாருங்கள், சமையல் நல்லா பண்ணுங்கள். சரசூஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடிவைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க. இந்த சீசனில் எங்ககிட்ட பிரண்டை பொடி, முருங்கைக்கீரை சூப் மிக்ஸ் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குங்க. தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். தேங்க்யூ.